இது குறித்த தம்முடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி அவர்கள் நம்மோடு இணைகிறார். வணக்கம் பாக்கி சார். கரூர் பெருந்துயரத்தில் கிட்டத்தட்ட 2 ஆணைகள் நீதிமன்றம் வழங்கியிருக்கு சார். ஒன்று எஸ்ஐடி குழு அமைத்தல், மற்றொன்று சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு. இது குறித்து உங்களுடைய பார்வை சார், உங்களுடைய கருத்து சார். கரூர் பெருந்துயரம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் 2 ஆணைகள் பிறப்பித்ததோடு மட்டுமல்லாமல் நீதிமன்றம் எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறது. குறிப்பாக போலியாக மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தால் அதனையும் சிபிஐ விசாரிக்க உத்தரவு இடுவோம் என உச்சநீதிமன்றம் தன்னுடைய எச்சரிக்கையை பதிவு செய்திருக்கிறது. கரூர் பெருந்துயர் சம்பவத்தில் தமிழக அரசு ஏன் இவ்வளவு அவசரம் காட்டியது மற்றும் கரூரில் விஜய் பிரச்சார கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு உச்சநீதிமன்றம் தன்னுடைய கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கிறது. இது குறித்த தம்முடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக நம்மோடு இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி அவர்கள். வணக்கம் பாக்கி சார். கரூர் பெருந்துயர் சம்பவத்தில் தமிழக அரசு ஏன் இவ்வளவு அவசரம் காட்டியது அப்படிங்கிற கேள்விகளை அடுத்து உச்சநீதிமன்றம் ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்கு சார். குறிப்பாக தமிழக அரசு எப்படி இவ்வளவு அவசரம் காட்டியது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்வதோடு மட்டுமல்லாமல் எஸ்ஐடி குழுவும் அமைக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து அடுத்து சிபிஐ விசாரணைக்கும் உத்தரவிட்டிருக்கு. இது குறித்து உங்களுடைய கருத்து சார். அதே ஒரு தகவலை நான் சொல்லி ஆகணும். அந்த அஸ்ராக்கர் தலைமையிலான எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைச்சது கூட இது என்ன கிரிமினல் நடவடிக்கையா என்ற கேள்வியை கூட நீதிமன்றம் எழுப்பியதாக நான் அறிகிறேன். அது ஒரு விஷயம் இருக்கட்டும், அது ஒரு பக்கம். இப்ப சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது மிக மிக வரவேற்கத்தக்க நடைமுறை. இதன் மூலம் என்ன தெரியுதுன்னா, திமுக அரசாங்கம் அடுத்தடுத்து அவர்கள் மேற்கொள்ற முயற்சியில உச்ச நீதிமன்றத்துல குட்டு வாங்குறாங்களோ அப்படின்ற இடத்துக்கு வழிவகுத்திருக்கு. உதாரணத்துக்கு செந்தில் பாலாஜி கேஸ்ல நாங்க இந்த வழக்கை, ஜாமீன் வழக்கை தொடர்பான வழக்கை நாங்க டெல்லிக்கு எடுத்துப்போம் அல்ல பிற மாநிலங்கள் எடுத்துப்போன்ற ஒரு வந்திருக்கு. அது ஒண்ணு. இது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு தொடர்பான விசாரணை சிபிஐ நடத்துறதுக்கு உத்தரவிட்டு இருக்குது. இப்போ இந்த வழக்கு சிபிஐ விசாரிக்கலாம்னு சொல்லியிருக்கு. தமிழக அரசினுடைய நிலைப்பாட்டுக்கு எதிரான நிலைப்பாட்டுக்கு உச்ச நீதிமன்றம் வந்திருக்கிறது என்றால் தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகள்ல சரியா செயல்படலையோ என்ற கேள்வியை எழுப்புது. இதுல ஒரு முக்கியமான விஷயம்னா, சிபிஐ விசாரணையில அஜய் ரஸ்தோகி என்ற உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியினுடைய தலைமையில 3 பேர் கொண்ட குழு அமைச்சிருக்காங்க. மிக மிக போற்றத்தக்கது. காரணம், அஜய் ரஸ்தோகி தான் ஜல்லிக்கட்டு விஷயத்துல தமிழக கலாச்சாரத்துக்கே ஆதரவாக தீர்ப்பளித்தவர்ன்றது கவனிக்கத்தக்கது. இதுல இன்னொரு அரசியல் செய்ய பார்த்திருக்காங்க. சிபிஐ எங்களுக்கு தெரியாமலே சிபிஐ கோரியிருக்காங்கன்ட்டு பாதிக்கப்பட்ட உறவினர்கள், குறிப்பா அந்த ஒரு பையன் ரித்விக்கனுடைய தாயார் ஷர்மிளா சொன்னதா நியூஸ் பரப்பிட்டு இருந்தாங்க. இது ஒரு தனிநபர் விஷயம் அல்ல. சிபிஐ விசாரிக்க வேண்டுமா என்பது அது வேற விஷயம். அந்த அம்மாவுக்கும் அவருடைய கணவருக்கும் உண்டான பிரச்சனை என்பது கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதுல ஏதோ காம்பன்சேஷனுக்காக அவர் தான் கணவர், அது எனக்கு என்னோட பிரிஞ்சுட்ட கணவர் உச்ச நீதிமன்றத்தை அணுகியிருக்காரு அப்படின்னு சொல்வதெல்லாம் தேவையற்ற விஷயம். அதை தனியாக விசாரிக்கிறேன்னு அழகா உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இது 41 உயிர்கள் தொடர்பான பிரச்சனையை அந்த சட்டம் ஒழுங்கு சீர்கட்டதுக்கான தமிழக அரசினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை விசாரிப்பதற்கான நடுநிலையான விசாரணைக்கு வழிவகுக்கும் சிபிஐ. அந்த அளவுதான் ஒட்டுமொத்தமாகத்தான் பார்க்கணும். அந்த விஷயத்துல சிபிஐ விசாரணைக்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டதை வரவேற்கிறேன். நீதிமன்றம் அடுத்து சில கருத்துக்களை முன் வச்சிருக்கு சார். இந்த வழக்கு குறித்து போலி மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தால் அதையும் சிபிஐ விசாரிக்க உத்தரவானது பிறப்பிக்கப்படும் என்று சொல்லியிருக்கு சார். அப்போ உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த எச்சரிக்கை தற்போதைய தமிழக அரசிற்கு எவ்வளவு பின்னடைவை ஏற்படுத்தும் சார்? அப்ப இதுவே ஒரு அரசியலுக்கு காரணமா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை எழுப்புது. 41 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க மிக மிக கொடும் துயரத்துல ஆழ்ந்திருக்காங்க. சோகத்தில் இருக்கிற அவங்கள 3 பேரை தேர்ந்தெடுத்து இது சிபிஐ எங்களுக்கு தெரியாம தாக்கல் பண்ணிட்டாங்க கேட்டுட்டு இருக்காங்க என்று சொல்வது ஏதோ அரசியல். அவர் துயரத்தில் இருக்கிற குடும்பத்தினரை அரசியலுக்கு இழுப்பதே ஒரு மனிதாபிமானமற்ற செயலாகத்தான் நான் நினைக்கிறேன். அதுல கூட அந்த அம்மா என்ன சொல்றாங்க, நஷ்டஈடு கேட்பதற்காகத்தான் இந்த மாதிரி என் கணவர், என்னை பிரிந்து விட்ட கணவர் இந்த மாதிரி சிபிஐ கோர்றாரு அப்படின்னு அவங்க பர்சனல் இஷ்யூவை கொண்டு வர்றாங்க. நஷ்டஈடை ஆரம்பத்திலே அறிவித்தது தமிழக அரசு. அதுக்கு பிறகு எங்க வந்தது இது? சிபிஐ விசாரணை என்பது வேறு, முற்றிலும் வேறானது. அதை கேட்பதற்கு எல்லோருக்கும் உரிமை உண்டு. இதில் சம்பந்தப்படாத நீங்களும் நானும் கூட சிபிஐ
வழக்குக்கு சிபிஐ விசாரணை நடத்தணும்னு உச்சநீதிமன்றத்தை அணுகிறதுக்கு நமக்கு கூட அதிகாரம் உண்டு. எஸ், இதுல பாஜகவை சேர்ந்த ஜிஎஸ் மணிங்கிற கூட அவர் கூட அணுகி இருக்கிறார். ஆக இதெல்லாம் பொதுவான விஷயம். தமிழகத்தினுடைய மிக முக்கியமான பிரச்சனை என்பதை விசாரிப்பதற்கு நடுநிலையான சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது, அதை உத்தரவிட கோரியதும் மிக மிக சரியான கருத்து தான். இதற்கு பின்னாடி இருக்கிற அரசியலை பற்றி எல்லாம் கூட உண்மைகள் தெரிய வரும். அது சரியாக இருந்தால், அது குற்றச்சாட்டு சரியாக இருந்தால் அதுவும் வெளியிலே தெரிய வரும் என்று நான் கருதுகிறேன். சார், கரூர் பெருந்துயர் தொடர்பாக இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி பாக்கி சார். நன்றி சூர்யா.